ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போது கேமராமேன் இருக்கார் பாருங்க, பிபி கேமராமேன் பயங்கரமான ஆள். அது எடிட்டிங் பண்ணுறவங்களா வேறு லெவல். ஏன்னா ஆக்சுவலாக பார்வதி கமரு ஒரு சூப்பரான ஒரு பேராக வந்துட்டு இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு பிபி டீமும் வந்து எஃப்ஜேபியும் வியானாவையும் இப்படியாவது வந்து ஒரு லவர்ஸ் மாதிரி போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு சாங்லாம் போட்டு தனியாக ப்ரொமோலாம் விட்டாங்க. பட் செட் ஆகலை. சரிங்களா? வெளியே வியானா போனதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட பேசுகிற மாதிரிலாம் தகவலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அம்மா பேசுகிறாங்களா கூட தெரியல. அந்த மாதிரி தான் ஏதோ சில சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இந்த பேர் ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கப்பட்டது நல்லா போயிட்டு இருந்தது. அம்மா கிட்ட பேச போகிறாங்க. அம்மா இருக்கும்போது பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, ஆகாய கங்கை அந்த சம்திங் அந்த படத்தை வந்து அந்த பாட்டு போடுறாங்க. அப்போ கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க, அண்ணா அந்த வேக்கப் சாங்கை பற்றி போடுங்க. உள்ளே போய் பார்த்தா அவர் வந்து அந்த காதலுக்காக வந்துட்டு போவார்ல நம்ம ஜெயம் ரவி, அந்த விஷயங்கள் அது கமருதுக்காக தான் போட்டிருக்காங்க, இந்த காதல் ஜெயிக்கணும்ன்ட்டு அப்படின்னு. அம்மா இருக்கும்போது சுற்றி டான்ஸ் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு, அழகாக போச்சு. திடீர்னு கண்ணு வச்சாங்களா இல்லை அவரே வந்து அவரே வந்து பச்சிக்கிட்டாரான்னு தெரியல. திடீர்னு பேட் டச் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு பொங்குது, அப்படியே வெடிக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து விஜய் சேதுபதி முன்னாடி வந்துட்டு சொல்கிறாரு, பிரச்சனை பண்ணுறாரு, அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை டப்புன்னு வாய விடுறாரு, உங்கள் அப்பா இறந்தாருன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளாக விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனையாகுது. அப்புறம் நேற்று இன்னும் பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இப்போ பிபி டீம் என்ன பண்ணுறாங்க, இவங்க விஜய் பறந்து உள்ளே வந்துட்டாங்க. சரிங்களா? இன்னும் பேசவே இல்லை. நேற்றுலேருந்து அப்படியே தனித்தனியாக தான் இருக்காங்க. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்காங்க, இவங்க பேசக்கூடாதுன்றதில்ல. குறிப்பாக விக்ரம், சபரி, அதுக்கப்புறம் சாண்ட்ரெல்லாம் கிளியராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லது. இவங்க திரும்ப பேசி திரும்ப சண்டை போட்டு திரும்ப எல்லோரும் உள்ளே வர்றோம் எதுக்கு அப்படின்னு. இப்போ இவங்க போகிறாங்க, கேமராவை அங்கேருந்து ஜூம் பண்ணுறாங்க. யாருக்கு? அந்த பக்கம் வந்து கமரு உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அதாவது இந்த காதலுக்கு மரியாதை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஜெனி இந்த பக்கம் நம்ம தளபதி உட்காந்துட்டுருப்பாங்க. அப்படியே இப்படி கேமரா ஃபோக்கஸ் அம்மா பார்ப்பாங்க. அவங்க பேர் சூப்பர் பேர் ஆச்சே, அதான் விஜய் அவங்களுடைய அம்மா. இப்படி பார்ப்பாங்க, அவர் அப்படி இப்படி தலை குனிஞ்சிருப்பார். இப்படி பார்ப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஷாலினி அவங்க ஜெனி அவங்களும் அப்படி இப்படி பார்க்காத மாதிரி அதை ஒரு கேமரா ஆங்கிளில் காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த பக்கம் போகிறாங்க, அந்த ஆங்கிளை தூக்கின்னு போய் இங்கே வந்து கமரு பக்கம் வைக்கிறாங்க. அவர் அப்படியே கீழே குனிஞ்சு சாப்பிட்டுட்ருக்காரு. இவங்களுடைய நினைப்பு என்னென்னா, பேசிடுவாங்களா, ஐ கான்டாக்ட் எதாவது வருமா, திரும்ப ஏதாவது வருமா, ஏன்னா எதிர்பார்க்குறாங்க. திரும்ப வந்து கமருதுன்னு விஜய் போகிறது ஒன்று சேருவாங்களா, அந்த ஒரு விஷயம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு என்னென்னா, பார்வதிக்கிட்ட வந்து கமருது வந்து மன்னிப்பு கேட்டாப்ல அப்படின்னு. நம்ம நேற்று வரைக்கும் பார்க்கல, அதை வந்து வீடியோ போட்டிருந்தோம். அப்போ சில பேர் கீழே கமெண்ட்ஸில் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து 2 பேர் பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா, அதில் வந்து கமருது வந்து சாரி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு. ஸோ எதிர்பார்க்குறாங்க 2 பேருமே திரும்ப வந்துட்டு ஒன்றா இணையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவர் வந்து அந்த கோவத்தை கம்மி பண்ணாவே கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஆளாக வரலாம். யார்? கமருது. அதேமாதிரி பழைய விஷயங்களை மறந்துடணும். எப்பயுமே வந்துட்டு நம்ம மெமரி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் மறக்கிறத வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது நல்லது. மற்றதெல்லாம் எதையும் மறக்கக்கூடாது. நம்ம வந்து அவமானப்படுத்துகிற விஷயங்கள், நம்ம வந்து முனைப்போடு இருக்கணும். இந்த இடத்துல அதெல்லாம் மறக்கக்கூடாது. பட் ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்கணும் அப்படின்னா மறந்தால் தான் அந்த உறவு நீடிக்கும். அதே விஷயங்களை வந்து மறக்காமல் திரும்ப பண்ணிட்டு இருந்தால் அது இன்னும் டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் வெடிச்சிடும். அதுதான் வந்து கமருதுக்கு நடந்த விஷயங்கள். ஸோ அதை வந்து மறந்து உண்மையிலேயே ஒரு மனசார மன்னிப்பு கேட்டு 2 பேரும் திரும்ப இங்கே ஒன்று சேராமல் பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போய் இப்போ அமீர் பாவனி மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் எதிர்பார்க்குறீங்களா 2 பேரும் மறுபடியும் இணையணும் அப்படின்னு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.